ஸோ இப்போ வந்து கார்னர் ரெஸ்டிங்காக இருந்தால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கார்னர் ரெஸ்டிங். ஸோ கார்னர் ரெஸ்டிங் கொடுத்தாங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் நம்மளுக்கு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஆக்சிஸ் inclination. Number 2, base inclination. Number 3, slant edge inclination. Slant edge resting on HP. Slant edge perpendicular to HP. Apex height எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 அதெல்லாம் 7 எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆப்போசிட் கார்னர். இங்கே கார்னர் கிடையாது. ஸோ எப்போல்லாம் வந்து கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்ம சூஸ் பண்ணி பாருங்கள். இது கார்னர் கிடையாது. இது என்னது? இது வந்து ஃபேஸ். அப்போ இதுதான் வந்து நம்மளோட கார்னர். 2 நேம் தான் இருக்கும் கார்னர் இருக்குது. அப்போது இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும் C1 டேஷ். ஸோ இங்கே என்ன பார்த்துருக்கோம்? C2 டேஷ் பார்த்தோமா? இது C1 டேஷ் தான் இது. ஸோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் எப்போ கொடுக்கணும் அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பேஸ் இன்க்ளினேஷன் கண்டுபிடிச்சிருங்க. 90 - θ. எப்போவுமே இந்த ரெண்டும் சேம் தான். கிளியர்? ஸோ 90 - θ போட்டு எவ்வளோ கொடுக்கும்? எது பேஸ் நம்மளுக்கு? இதுதான் நம்மளுக்கு பேஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ இன்க்ளினேஷன் கொடுக்குறாங்களோ அவ்வளோ இன்க்ளினேஷன் வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 டிகிரி. ஸோ 50 டிகிரி போட்டு ஒரு லைன் போட்டாங்க 50 டிகிரிக்கு. இப்போ பேஸை மெஷர் பண்ணிட்டு அங்கே நம்ம ஆர்க் அடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்துடும். பேஸை மெஷர் பண்ணுங்க, ஆர்க் அடிச்சிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட A1 dash of E1 dash. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது 2 பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா? எப்போல்லாம் வந்துட்டு பேஸ் இன்க்ளினேஷன் கொடுக்குறாங்களோ, பேஸ் இன்க்ளினேஷன் கொடுத்தாலும் இல்லைனா ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொடுத்தாலும் இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் மார்க் பண்ணிட்டுங்க. கிளியர்? நம்பர் 1 ஓவர். நம்பர் 2 ஸ்லாண்ட் ஏஜ் இன்க்ளினேஷன். இதுதான் நம்ம ஸ்லாண்ட் ஏஜ் C dash to O dash அகைன் C1 dash. ஸோ எவ்வளோ இன்க்ளினேஷன்? அரௌண்ட் ஒரு 50 வச்சுக்கலாமா? இப்போ ஸ்லாண்டேஜ் இன்க்ளினேஷன். அப்புறம் ஸ்லாண்டேஜ் எப்படி இன்க்ளைன் பண்ணுவோம்? இந்த சைடு இன்க்ளைன் பண்ணணும். 50 டிகிரி வச்சுட்டு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்லாண்டேஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். C dash to O dash. ஸோ C dashல என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் வச்சிடணும். இப்போ இது நம்ம O1 dash. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்களா? ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொடுத்தாலும் பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். 90 - θ. பேஸ் கொடுத்தாலும் பேஸை வச்சு மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஸை ட்ரா பண்ணணும். பட் ஸ்லாண்டேஜ் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்லாண்டேஜ் தான் ட்ரா பண்ணுவோம். அதாவது C dash to O dash தான். இது C1 dash to O1 dash. இது பாருங்கள் C1 dash to A1 dash of A1 dash. இப்போ ஸ்லாண்டேஜ் வந்து ரெஸ்டிங் ஆன் HP அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சேம் C1 dash நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ, இந்த ஸ்லாண்டேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது ஆன் HPலேயே நம்ம என்ன பண்ணோம்? வச்சிடணும். ஸோ அப்போது இது நம்மளுக்கு O1 dash. இது நம்மளுக்கு O1 dash. இப்போது ஸ்லாண்டேஜ் இஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அதே மாதிரி தான் C1 dash வச்சுட்டு பெர்பெண்டிகுலர் என்ன பண்ணணும்? வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். we have to draw the vertical line. ஸோ அதே ஸ்லாண்டேஜ் டிஸ்டன்ஸ் கொண்டு போங்க. அதே டிஸ்டன்ஸை ஆர்கடிங்க. இது நம்ம O1 dash. இதுக்கப்புறம் டயக்ராம் உங்களுக்கே தெரியும். இது எப்படி வரும்? இது இப்படி போகும், இது இப்படி வரும். இங்கே வந்து நம்மளுக்கு O1 dash கிடைக்கும். அந்த ஆர்க் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். திருப்பி இது இப்படி போடணும். இது வந்து இப்படி வரும், இது வந்து இப்படி வரும், இது வந்து இப்படி வரும். இது நம்மளுக்கு தெரியும். இது ஆட்டோமேட்டிக் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஆக்சிஸ் இன்க்ளினேஷனாக பேஸ் இன்க்ளினேஷன் கண்டுபிடிச்சோம். 90 - போட்டு பேஸை கண்டுபிடிச்சலாம். பேஸ் கொடுத்தோம், பேஸே ட்ரா பண்ணிடலாம். செகண்ட் ஒன் ஸ்லாண்டேஜ் இன்க்ளினேஷன். ஸோ ஸ்லாண்டேஜ்னா இது இந்த ஸ்லாண்டேஜ் இன்க்ளினேஷன் θ. தேர்ட் ஒன்றது இஸ் ரெஸ்டிங் ஆன் HP. ஃபோர்த் என்னது? இஸ் பெர்பெண்டிகுலர் டு HP. ஃபோர்த் என்னது? இஸ் பெர்பெண்டிகுலர் டு HP. பெர்பெண்டிகுலர் இருக்குது. பெர்பெண்டிகுலர் டு
ஹெச்பி. ஸோ ஸ்லாண்ட் ஹெச் பற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்பெக்ஸ். நம்ம லாஸ்ட் பார்த்து தான் அப்பெக்ஸ் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு எவ்வளோ அந்த லெவல் ட்ரா பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு லைன் போட்டு ஓவை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 50 mm வச்சுக்கலாம். ஒரு லைன் போட்டு இந்த ஓவை மெஷர் பண்ணிட்டு ஜஸ்ட் அது மாதிரி ஆர் கட் பண்ணால் நம்மளுக்கு ஓ கிடச்சிரும். ஸோ கார்னர் ரெஸ்டிங் கொடுத்தாங்கன்னா 1 2 3 4 5 6 பாசிபிலிட்டிஸ். ஆக்சிஸ் இன்க்ளினேஷன், பேஸ் இன்க்ளினேஷன், ஸ்லாண்டேஜ் இன்க்ளினேஷன், ஸ்லாண்டேஜ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, ஸ்லாண்டேஜ் ப்ரிப்பேர் ஹெச்பி அண்ட் அப்பெக்ஸ் ஹைட் கொடுப்பாங்க. அது எஜ் ரெஸ்டிங் நம்ம வேணும், அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரிசம் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.